இந்தியா இஸ் a high risk country for torture. இல்ல மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் கிடையாது. சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை அஜித்குமார் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கள். இது இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற சட்டமாக இருக்கும். கால் கையெல்லாம் உடையுது, என்ன சும்மா உடையுதா? பாத்ரூம்ல வலிக்கு விழுகுறாங்க, சும்மா விழுகுறாங்களா? மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இதை கட்டளை இடுறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுப்பா, நான் கண்டுக்காம இருக்கும். தேசிய ரீதியில சித்திரவதையை தடுப்பதற்கு சட்டம் கிடையாது. அதனால நீங்க மாநில ரீதியில புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வரணும், புதிய புதிய பாலிசிஸ் கொண்டு வரணும் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விஷயம். தேசிய கொள்கை, கல்விக் கொள்கை வரும்போது எங்களுக்கு மாநில கல்விக் கொள்கை வரணும்னு சொல்லி கேட்டீங்க. நீங்க தயவு செய்து இப்ப மாநில ரீதியாக சட்டம் இல்லாத சித்திரவதைக்கு எதிரான நிலையில் சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை அஜித்குமார் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்களை அழையுங்கள். இப்ப டிராப்ட்ஸ் எல்லாம் கேளுங்க, டிராப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். அந்த சட்டம் அவசியம். இது இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற சட்டமாக இருக்கும். அதுதான் ஒரு சமூக நீதி அரசினுடைய பதிவாக இருக்கும் என்பதை மிக தாழ்ச்சியுடன் கூறுகிறேன். இந்த வழக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்குகின்ற வழக்காக இருக்கணும். நீதிமன்றம் அதுக்கு வழிகாட்ட வேண்டும். புதிய ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்திருக்கு. 25ஆம் தேதி ஒரு குளோபல் டார்ச்சர் இண்டெக்ஸ் உருவாயிருக்கு. அந்த குளோபல் டார்ச்சர் இண்டெக்ஸ் வந்து 26 நாடுகள் என்ன டார்ச்சர் சம்பந்தமான ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. நான் அதில் பணி செய்யக்கூடிய தாழ்மையான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ஜெனீவால தான் 25ஆம் தேதி ரிலீஸ்க்கு போயிருந்தேன். இந்தியா இஸ் a high risk country for torture. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா தான் உண்மை. ஆசியால அந்த ஆய்வு செய்யப்பட்ட நாடுகள்ல மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் கிடையாது. சித்திரவதைக்கு எதிரான ஐநா சாசனத்துல நம்ம இன்னும் ராட்டிஃபை பண்ணல. அப்ப பல கோளாறுகள் இருக்கு. அந்த கோளாறுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கீழ்மட்டத்துல என்ன செய்யணும்ன்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கணும். நேற்று மட்டும் என்னுடைய ஏடிஜிபி, என்னுடைய டிஜிபி சிசிடிவி கேமரா பத்தி எல்லாத்தையும் பேசியிருந்தா, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் பத்தி பேசியிருந்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதை பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இன்னும் இருக்கு என்று கூறுகிறேன். ஆனால் நாங்கள் பேசுவதை நிறுத்த மாட்டோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையாது. நீதிமன்றத்தின் மேலும் சட்டத்தின் ஆட்சியின் மேலும் இருக்க நம்பிக்கை குறையவே குறையாது. நீதிமன்றம் அதிகமாக செயல்படும் போது மக்களுக்கு ஆழமான நம்பிக்கைகள் உருவாகி இன்னைக்கு எத்தனை நபர்கள் பல மணி நேரங்கள் அந்த திருப்புவனத்துல டிஸ்ட்ரிக்ட் பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தாங்க? ஹென்ரி ஃபேனா கிடையாது, வேற இயக்கங்களா கிடையாது. நீதிமன்றம் மட்டும்தான், உயர் நீதிமன்றம் மட்டும்தான். ஆகவே நீதிமன்றங்கள் ரொம்ப சென்சிட்டிவா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. சும்மா அரசு வழக்கறிஞர் சொல்லுகின்ற எல்லா வாதங்களையும் அப்படியே உள்வாங்கி கொண்டு நீங்கள் நீதிமன்றத்தில் அமரும் பொழுது நீங்களும் இது போன்ற தவறான பாதையில் காவல்துறை போவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை மிக பொறுப்புடன் கவனமாக தாழ்ச்சியுடன் நான் கூறுகிறேன்.